அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வேக்கன்ட் பார்த்திங்கன்னா ஒரு 270க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி சூப்பர்வைசர் போன்ற பல்வேறு விதமான பதவிகள் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தினரும் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கான லிங்க் அப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல உங்களுடைய விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் அப்படின்றது இங்கே நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை பெயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுடைய தந்தை பெயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நாள், மாதம், வருடம் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டு, அதே மாதிரி மந்த், அப்புறம் இயர் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ வயதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வயது அப்படின்ற இடத்துல உங்களுடைய கரண்ட்டாக இப்போ என்ன ஏஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. இதனுடைய பாலினம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. தற்போதைய வீட்டு முகவரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த டீட்டெயில் அப்படின்றத ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் நிரந்தர வீட்டு முகவரி, ஸோ பார்த்தீங்கன்னா தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி ஒன்றா இருக்குன்னா 2 இடங்களையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக எழுதிடுங்க. அதேமாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆக்டிவாக என்ன மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடியை பண்ணி மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக உங்களுடைய விண்ணப்பதாரின் கையொப்பம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 20/2/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20 தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உணவியல் நிபுணர், அதை பார்த்திங்கன்னா டயட்டீஷியன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கல்வி தகுதி எம்எஸ்சி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா டிகிரி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோம் சயின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியனோட அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கல்வி தகுதியை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா உணவியல் நிபுணர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஆய்வக நுட்புணர், அதாவது பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 கீழே வரக்கூடியது. ஸோ ஒரு 15 வேக்கண்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தொகுதி பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 2 வருட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரிவென்ட் மெடிசன் அப்படின்ற இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா அந்த டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பன்மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர், அதாவது பார்த்திங்கன்னா மெயின் ஃபோல்டு டெக்னீஷியன் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கண்டை. ஸோ சேலரி 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்றது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பல் சுகாதார நிபுணர், அதாவது பார்த்திங்கன்னா டென்டல் ஹைஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தோன்னா ஒரு வேக்கண்ட் இருக்குது. 15,000 ரூபாய் பார்த்திங்கன்னா சேலரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு கல்வி தகுதி பொறுத்த அளவு நீங்கள் அதாவது 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் ஒரு படம் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 வருடங்கள் பார்த்திங்கன்னா டிப்ளமோ பார்த்திங்கன்னா டென்டல் ஹைஜீன்ஸ் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இசிஜி தொழில்நுட்பம் வல்லுநர், அதாவது பார்த்திங்கன்னா இசிஜி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. டோட்டலாக 15,000 ரூபாய் பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு கல்வி தகுதி பொறுத்தளவு நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் இன் +2 கோர்சஸ் வித் எலிஜிபிலிட்டி ஃபார் யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரோ கார்டியோகிராமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அறுவை அரங்க நுட்புணர் கொடுத்துருக்காங்க. ஸோ
தியேட்டர் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 விதமான வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் சயின்ஸை வந்து ஒரு பாடம் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் அந்த தியேட்டர் டெக்னீஷியனில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்தளவு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி வேலிட் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லிஃப்ட் மெக்கானிக் வந்து ஒரு 3 வேக்கண்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா அதாவது கல்வி தகுதி பொறுத்தளவு 2 வருடங்கள் ஐடிஐ கோர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அது எலக்ட்ரிஷியன் ஃபீல்டில் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதாவது என்ஏசி ட்ரைனிங் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15,000 ரூபாய் சம்பளம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏசி மெக்கானிக்கில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ வந்து 15,000 ரூபாய் சம்பளம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் ஐடிஐ கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் டெக்னீஷியனில் நீங்கள் அந்த ஐடிஐ கோர்ஸ் வந்து 2 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேக்கண்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா சைட்டோ டெக்னாலஜி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்கன்னா எம்எஸ்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டிகிரி மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இம்பார்ட்டண்டாக இருக்கிறது ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 ரூபாய் சம்பளம். அதற்கான கல்வி தகுதி பொறுத்தளவு டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரீஷியன் போஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஒரு 3 வேக்கண்ட் இருக்குது. 15,000 ரூபாய் சேலரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து அலுவலக உதவியாளர், அதாவது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ ஒரு 2 வேக்கண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதேமாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரியணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12,000 ரூபாய் சேலரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு. அதேமாதிரி பெண் ஆண் செவிலிய உதவியாளர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு 27 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. 12,000 ரூபாய் சேலரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி MPHW கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது 1 இயரில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சமையலர் கொடுத்துருக்காங்க, குக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான வேக்கண்ட்டு, ஒரு 12,000 ரூபாய் சேலரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி சூப்பர்வைசர் போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து ஒரு 3 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும், வித் NCC B லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 15,000 ரூபாய் சேலரி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சுகாதார பணியாளர் ஹவுஸ் கீப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வேக்கண்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து 10,250 ரூபாய். கல்வி தகுதி பொறுத்தளவு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. 10,250 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 170க்கும் அதிகமான வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ கடைசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th இல்லை 12th மார்க் ஷீட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th டிப்ளமோ, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டுக்குனா நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஏதோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, ரேஷன் கார்டு இல்லை எஸ்பியில் இதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகபிள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த NOC அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நிபந்தனைகள் பொறுத்தளவு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனை கட்டுப்பட்டு ஒப்பந்த கடிதம், அதாவது பார்த்திங்கன்னா ஒப்புதல் கடிதம் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் 11 மாதங்கள் வரை பணிபுரிய இயலும். இதற்கான ஒப்பந்த பத்திரம் பணியில் இணையும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்தளவு நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், 42A, ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்க்கான லிங்க் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இவ்விண்ணப்பத்துடன் பணியிடங்களுக்குரிய அனைத்து சான்றிதழ்களை சுய சான்றப்பமிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாமே உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட்டர் உங்களுடைய சைன் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுது. அதாவது ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பலாம், இல்லை டேரெக்டாக போய் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது அந்த பிடிஎஃப்ல இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதன் மூலிமா டவுன்லோட் பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுடைய மாவட்ட வேலைவாய்ப்பும் உங்களுக்கு அந்த தகவல் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.